மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள். சரிமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். பாருங்கள், இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகளில் ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 370 மற்றும் 35A ரத்து செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? எப்போ இதை ரத்து செஞ்சாங்க, இதோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இதில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தை பெற்றுள்ளது. முதல் 3 இடங்களை பெற்ற மாநிலங்கள் எவை, அந்த செய்தியை பார்க்க போகிறோம். அடுத்து, இந்தியாவில் காசநோய் பாதிப்பு மற்றும் இறப்பு விகிதம் குறைந்துள்ளது. இதை யார் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். உலக சுகாதார அமைப்பு. இப்போது இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது, அது தொடர்புடைய முக்கியமான ஒரு திட்டம் PM டிபி முக்த் பாரத் அபியான் திட்டம். இந்த திட்டம் எதற்காக, எப்போ தொடங்கப்பட்டது, அதை பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அதை பற்றி லைட்டாக சின்ன குறிப்பு பார்க்க போகிறோம். இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்வி. சரி, இது எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ நம்ம பட்ஜெட் தொடர்பான சூப்பரான வீடியோ போட வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தினத்திற்கான விரிவான செய்திகள். இல்லை ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் சட்ட பிரிவுகள் 370 மற்றும் 35A ரத்து. ஓகேவா? ஆகஸ்ட் 5, 2019 அன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டது. சரியா? ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க ஜம்மு காஷ்மீருக்கு. தனி கொடி, தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது நமக்கு இருக்கிற எதுவுமே ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. இந்த ஆர்டிகல் படி 370. சரியா? இந்தியாவோட ஒருங்கிணைந்த போய் தான் ஜம்மு காஷ்மீர், அதனால் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லிட்டு ஆர்டிகல் 370 என்ன பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ? ஆகஸ்ட் 5, 2019 இதற்கான அறிவிப்பை அறிவிச்சிருந்தாங்க. ஜம்மு காஷ்மீர் அது வரைக்கும் மாநிலமாக இருந்தது. ஆகஸ்ட் 5க்கு அப்புறமா 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக். ஏன்னா 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கிறோம் சொல்லி அறிவிக்கப்பட்டதும் ஆகஸ்ட் 5, 2019 தான். ஓகேவா? இப்படி அறிவிக்கப்பட்டது பாராளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்று இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நடைமுறைக்கு வந்த நாள் அக்டோபர் 31, 2019 முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பாருங்க. இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த இந்திய உச்சநீதிமன்றம் டிசம்பர் 11, 2023 அன்று அரசின் இந்த நடவடிக்கை செல்லும் என தீர்ப்பளித்தது. ஞாபகம். சரியா? ஓகே. அதே மாதிரி ஆர்டிகல் 35A, அதே மறந்துடாதீமா. ஆர்டிகல் 35A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் நிரந்தரமாக குடியிருக்கிற மக்களுக்கு சரியா இந்த சொத்துக்கள் தொடர்பான சில அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதாவது அங்கே இருக்கிறவங்க மட்டும் தான் அவங்களுக்குள்ளேயே சொத்துக்களை வாங்கவோ விற்பனை செய்ய முடியும். பிற மாநிலத்தவர்கள், பிற யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவங்க அங்கே ஜம்மு காஷ்மீரில் சொத்துக்களை வாங்கவோ விற்பனை செய்யவும் முடியாது. இதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 370, 35A ரெண்டுமே ரத்து செய்யப்பட்டது ஆகஸ்ட் 5, 2019. அடுத்த செய்தி போலமா. இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி. சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ஏற்றுமதி அதிகரிப்பு. தமிழ்நாடு 4ஆம் இடம். சரியா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அங்கே இருந்து. ஓகேவா? எவ்வளோ ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்தியாவில் சிறப்பு பொருளாதார ஏற்றுமதி மண்டலங்களில் இருந்து 2025-26 நிதியாண்டில் ஏற்றுமதியோட அளவு அதிகரித்துள்ள அளவு 11.8%, 11.8% அதிகரித்துள்ளது. மதிப்பு பார்த்தீங்கன்னா 16.36 லட்சம் கோடியாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவோட முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எதுமா? சரி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிறப்பு பொருளாதார மண்டலம் எது? இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? அதை கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் சரியா டாப்பில் இருக்க நாடு எங்கே இருந்தால் சரி மாநிலம் எதுன்னு சொல்லி பாருங்கள். முதலிடம் குஜராத், செகண்டில் கர்நாடகா, தேர்டு மகாராஷ்டிரா, ஃபோர்த்து தமிழ்நாடு. சரி, குஜராத்து, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 4 இடங்களை பெற்ற முக்கிய மாநிலங்கள் மறந்துடாதீங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக இந்தியாவில் காசநோய் பாதிப்பு இறப்பு விகிதம் குறைந்துள்ளது. சரி, குறைந்துள்ளது. ஓகேவா? குறைந்துள்ளது அறிவித்துள்ளது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு. ஓகேவா? உலக சுகாதார அமைப்பு ஏப்ரல் 7, 1948 அன்று உருவாக்கப்பட்டது. மறந்துடாதீங்க. இந்தியாவில் கடந்த 2015 லட்சத்தில் 237 பேர். சரி, 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 237 பேருக்கு காசநோய் பாதிப்பு இருந்தது. ஓகேவா? இது 2025ஆம் ஆண்டில் இது 1,187,000 குறைந்து விட்டதாக, அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 2015 கம்பேர் பண்ணும்போது இப்போ 21% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதை அறிவித்தது யார்? உலக சுகாதார அமைப்பு. ஞாபகம் வச்சுக்க மறக்காதீங்க. சரிங்களா? அப்போ இப்போ கரண்டில் 1 லட்சம் பேருக்கு இந்தியாவில் டிபி அந்த காசநோய் பாதிப்பு எத்தனை பேர்? 187. மறந்துடாதீங்க. இது அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு. இந்த காலகட்டத்தில்
காசநோய் இறப்பு விகிதமும் லட்சத்தில் 28 பேர் என்பதிலிருந்து 21 பேராக குறைந்துள்ளது. அங்கே பாதிப்பு பார்த்தோம் 187 சரியா பெர் 1 lakh. இங்கே பார்க்குறது 21 பேர் சரியா 1 லட்சம் பேரில் 21 பேர் தான் அந்த காசநோய் காரணமாக மரணம் அடைகிறாங்க. இதுக்கு முன்னாடி 28 இருந்திருக்குது, இப்போ 21 குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து டிசம்பர் 2024 மற்றும் மார்ச் 2026 சரியா இடையே காசநோய் இல்லாத இயக்கம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமானது. காசநோய் இல்லாத இந்தியா அப்படிங்கிற இயக்கம் 24, 26 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. இந்த காசநோய் ஒழிப்பதற்கான இந்திய அரசோட முக்கியமான திட்டம், இது எக்ஸாம்பிள் நிறைய கேட்டுக்கிறாங்க பாருங்க, பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான். என்ன பேருமா? பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் சரியா, காசநோய் ஒழிப்பதற்கான இந்திய அரசோட திட்டம். இந்த திட்டம் செப்டம்பர் 9, 2022 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியா, டேட்டை மறந்துடாதீங்க. செப்டம்பர் 9, 2022. இதோட இலக்கு 2025 ஆண்டிற்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். சரி, கம்ப்ளீட்டாக டிபி வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு இலக்கு ஆண்டாக நிர்ணயிக்கப்பட்டது 2025. அதற்கான திட்டம் தொடங்கப்பட்டது 2022. மறந்துடாதீங்க, இலக்கு முக்கியம், எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறது முக்கியம். சரியா, இதோட சிறப்பம்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பாருங்க, நிக்ஷய் மித்ரா பாருங்க, காச நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதற்காக நிக்ஷய் மித்ரா என்ற இணையதள சேவையும் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இதன் மூலம் யாருக்கு காசநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அவங்கள தத்தெடுத்துக்கலாம். தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கு நிதி உதவியும் வழங்கலாம். அரசாங்கம் கொடுக்குறாங்க, 500 rupees வரைக்கும் கொடுக்குறாங்க மந்த்லி. ஓகேவா, இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க நிக்ஷய் மித்ரா. மித்ரான நண்பன், காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறவங்களுக்கு நிக்ஷய் மித்ரா என்று அழைப்பாங்க. ஓகேவா, ஒரு செய்தி. அடுத்த செய்தி போலாமா? இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய இயக்குனர், செயல் இயக்குனர் சரியா பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய செயல் இயக்குனராக மோனிஷா சக்கரவர்த்தி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன யாருமா? மோனிஷா. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கலாமா? இன்னொரு பேர் ஞாபகம் வருது சரியா, வி மோகனா ஃப்ரம் தமிழ்நாடு. அவர் சரியா, மோகனா அவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து நியூஸில் வந்தாங்க. அவங்க யார் எதற்காக நியூஸில் வந்தாங்க சொல்ல பார்க்கலாம். அவங்க வந்து மோகனா, இங்கே பார்க்குறது மோனிஷா. சரியா, மோனிஷா அவர்கள் அந்நிய செலவாணி மற்றும் நிதி சந்தைகள் ஒழுங்குமுறை துறைகளை கவனித்துக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியா, இந்த ரிசர்வ் வங்கியில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் 21 பேர் இருப்பாங்க. சரி, இதில் இது அப்படி கிடையாது, தேவைப்படுற அளவுக்கு அந்த செயல் இயக்குநர்களை நியமனம் பண்ணிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது வேறு, அதில் 21 பேர் இருப்பாங்க. அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 அன்று உருவாக்கப்பட்டது. அதற்கான சட்டம் 1934 மறந்துடாதீங்க. சரிங்களா, ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் செயல்பட்டு வருகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 எதனுடன் தொடர்புடையது? செகண்ட் கொஸ்டின். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 35A எதனுடன் தொடர்புடையது? தேர்ட், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார ஏற்றுமதி அதிகரிப்பில், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேருந்து ஏற்றுமதி அதிகரிப்பில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? அப்படியே சேர்த்து இதில் தமிழ்நாடு எத்தனை இடம் அப்படி சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஃபோர்த் கொஸ்டின், பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார்? ஆறாவது கேள்வி, காசநோய் ஒழிப்பதற்கு WHO எந்த ஆண்டினை இலக்காக நிர்ணயித்துள்ளது? WHO இந்தியா கிடையாது, கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். சரிமா, சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நடப்பு செய்தியில் நம்ம சாதிக்கலாம், அரசு பணியை உறுதி செய்யலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.